ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பொட்டேட்டோவும் ப்ரெட்டும் வச்சு ஒரு கோலா உருண்டை பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸில் பொட்டேட்டோ எடுத்துருக்கோம். இதை இப்போ நல்லா தொலியெல்லாம் சீவிட்டு காய் துருவதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்க போகிறோம். இப்படி நல்லா துருவிக்கோங்க. பாருங்க, இதே மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இப்போ துருவியாச்சு. இதை ஒரு 3 தண்ணி வச்சு நல்லா அலசி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் இருக்க சாரெலாம் போகும். 3 டைம் நல்லா அலசி எடுத்துக்கணும். 3-4 டைம் அலசினாலும் ஓகே தான். பாருங்க, நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். பாருங்க, பொட்டேட்டோ நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது கூட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ணியிருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, இப்போ இது கிரிப்ஸியாக இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் இந்த உப்பு காரம் எல்லாம் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 4 ப்ரெட் பீஸ் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டை பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. அதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த பொட்டேட்டோவில் தண்ணி இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக தொளிச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இதுபோல் உருட்டி அடிச்சுக்கலாம் எல்லாத்தையும். பாருங்க, எல்லா உருண்டைகளையும் உருட்டியாச்சு. இப்போது ஆயில் சூடாயிட்டு மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி விட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகுது வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்க, உருண்டைகள்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்க போகிறோம். இதுபோல் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், மேலே நல்லா கிரிப்ஸியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படி செய்து கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.